കൂടിയാണ്. അദ്ദേഹം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇത്രയധികം കഷ്ടപ്പെട്ട് ഇവിടെ വന്ന് ട്രെയിനിങ് തന്നതാണ്. രണ്ട് വാക്ക് അദ്ദേഹത്തെ പറയാൻ ശ്രമിക്കും. கூடியிருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். மலையாளம் பேச அவ்வளோ வராது. ஒரு முறை மலையாளத்தை பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது நானும் ரொம்ப நேரம் பேசுகிறேன். முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த என்னுடைய நண்பர், எதுக்கு தமிழை இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது வந்து மலையாளம் ட்ரை பண்ணுறதில்ல, ஆனால் புரிகிற மாதிரி. இங்கே கூடியிருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம சன்ஸ்மார்ட் பில்டர்ஸ்னுடைய நோக்கம் ஏன் கேரளாவில் அடியெடுத்து வைக்கிறதுக்கான நோக்கம் அப்படின்னா, அதுக்கு முதன்மை மனிதாபிமானத்தை கொண்டு ஹியூமனிட்டியை முன்னிலைப்படுத்தி அழகான முறையில் ஒரு குடும்பத்தை கட்டி அமைச்சிருக்கிற ரஹீம் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது. அவங்க கூட ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா அவங்கள்ட்ட சொல்லும்போது ஒன்றே ஒன்று தான் நம்ம சொன்னது. எங்கள் கேரள மாநிலத்தில் இந்த ஒரு 2-3 வருடம் அதிகபட்சத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் இந்த சன்ஸ்மார்ட்டின் மூலியமாக பயனாளியாக இருக்கக்கூடியவங்க ஒரு 15,000 20,000 பேர்த்த 6 மாதத்தில் நாங்கள் உருவெடுத்துருவோம்னு சொன்னதனுடைய அந்த நிகழ்வு தான். இது பெருசாக இல்லை, எங்களுடைய இலக்கு ஒன்று. எங்களுடைய டைரக்டர் டாக்டர் சரவணன் சார் சொன்னது மாதிரி எங்களுடைய இலக்கு ஒன்று தான். கஷ்டமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உழைக்காமல் முன்னேற முடியாது, உழைக்கிறவங்க ஒரு நாள் உயராமல் முன்னேறவே முடியாதுங்கிற அந்த இலக்குக்கான அடையாளம் தான் இந்த கூட்டம். அதனால விரைவில் 1,00,000 பேரை தமிழ்நாடு தொடர்வதற்கு முன்பாக இந்த ஒரு இடத்துல கேரளம் அதை செஞ்சு இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இதை மாற்றுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இலக்காக கூறிக்கொண்டு, கேரளா எப்பொழுதும் அன்பு பொருந்திய இடம், தமிழ்நாடும் கேரளாவும் அன்புக்கு இலக்கணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த அன்பு பெருகட்டும், மனிதாபிமானம் சிறக்கட்டும், மாண்பு சிறக்கட்டும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.